வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடு மேலே உங்களுக்கு இமேஜ் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் 1.3 செகண்ட் கொடுக்குங்க. ஷார்ப்பாக வந்து 1.3 செகண்ட் கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் 1.3 செகண்டை வந்து ஸ்பீடை வந்து கொடுத்துட்டு இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ரைட் சைடே 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும். அதை மட்டும் ஒரு 40 வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணும். ஸோ 1 by 1 ஃபோட்டோஸை செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ கரெக்டாக உங்களோட ஃபேஸ் வந்து அதில் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஹாப்பின்றதில் கரெக்டாக உங்களோட ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஃப்ரேம் முடியுது. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ முடிகிற இடத்துல லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. இப்போ அதே மாதிரி லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபேஸ் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகலை அந்த மாதிரினா ஃபோட்டோஸை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து அதில் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பிக்கை செலக்ட் பண்ணி ரைட் சைட் சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோ முடிகிற இடத்துலையும் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டு இப்போ நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல் ஃப்ரேமும் செட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி சைடாக வந்து ஃபேஸ் வந்து தெரியணும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகணும். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ரேம் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பாருங்கள். ஸோ முடிகிற வரையே ஃபோட்டோஸோட டியூரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதனுடைய டியூரேஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாங்காக முடியுது. இப்போது லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபோட்டோ அதே மாதிரி தான் நீங்கள் 1 by 1 நீங்கள் ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணணும். லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேக்கில் போய்டும். இப்போ கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் வந்து கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேமில் வந்து ஷூ ஆகணும். ஸோ அதே மாதிரி அதோட டைம் டியூரேஷனும் அந்த எண்டிங் வரையும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அந்த ஃப்ரேம் முடிகிற வரையும் கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கணும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 30 செகண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாகவே ஷோ ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஸ்க்ரீனில். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே ரைட் சைடில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டேச்சுரேஷன் இதெல்லாம் உங்களோட ஃபோட்டோஸ்க்கு தேவை அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எந்த சாங் வந்து நீங்கள் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் எதுவும் சாங் கொடுக்கல. ஸோ நீங்கள் ஓனாக பர்த்டேவுக்கு என்ன சாங்ஸை வந்து நீங்கள் எடிட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே உங்கள்கிட்ட வீடியோவாக இருக்குது அப்படின்னா அதில் ஆடியோவை தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன ஆடியோ நீங்கள் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆடியோ வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் கூட ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக பர்த்டே வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.